வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். இந்த கதையின் தலைப்பு இருப்பதே போதும். வாங்க கதை கேட்கலாம். ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்து வந்தார் துறவி ஒருவர். அவர் அமைதியாக தியானம் செய்ய பரந்து விரிந்து உதவியாக நிழல் தந்தது அந்த மரம். அவ்வப்போது அவருக்கு முன் இறைவன் காட்சி தருவார். இதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டது அந்த மரம். அடர்ந்து படர்ந்த அந்த மரத்தில் கொத்து கொத்தாக மலர்கள் பூத்து குலுங்கும். ஆனால் அவற்றில் காய்களாக மாறுகிற பாக்கியம் எல்லா பூக்களுக்கும் கிடைப்பதில்லை. மிஞ்சி போனால் 100 காய்கள் பிஞ்சுவிட்டு காய்த்து பழுக்கும். இது அந்த மரத்துக்கு ஒரு குறையாக இருந்தது. இவ்வளவு பூக்களும் காயானால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைத்தது அந்த மரம். உடனே துறவியிடம், இறைவனை நேரில் காண்கிறீர்கள், நீங்கள் ஒரு பெரிய மகான், எனவே எனக்கும் ஒரு வரம் இறைவனிடம் கேட்டு நிறைவேற்றி தாருங்கள் என்றது அந்த மரம். தனக்கு குடை மாதிரி நிழல் தந்த அந்த மரத்தை அதுவரை நிமிர்ந்து பார்த்ததில்லை துறவி. இப்போது மரம் ஏதோ முணுமுணுப்பது கேட்டு நிமிர்ந்து பார்த்து, என்ன சொல்கிறாய் மரமே என கேட்டார் துறவி. ஒன்றுமில்லை, என்னுடைய எல்லா பூக்களும் காயாவதில்லை. எதிரில் உள்ள அந்த மரத்தை பாருங்கள், இலைகளே இல்லாமல் அவ்வளவும் காய்களாகி காய்த்து தொங்குகின்றன. நானும் அதே மாதிரி காய்த்து குலுங்க வேண்டும் என கடவுளிடம் கேளுங்கள் என்றது அந்த மரம். லேசாக புன்னகைத்து, இறைவனிடம் நீ கேட்டதை அப்படியே கேட்கிறேன் என்றார் துறவி. அடுத்த சில நாட்களில் மரத்திலிருந்து பூக்கள் உதிரவே இல்லை. அவ்வளவும் பிஞ்சுகளாக மாறி காய்களாக தொங்கின. மரத்துக்கு அது சந்தோஷமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான காய்களை சுமக்க முடியாமல் திணறியது. மழை பெய்ய துவங்கியதால் இன்னும் கனமாகி தவித்தது. இப்போது மரத்தின் முணுமுணுப்பை கேட்டு தலை நிமிர்ந்தார் துறவி. அந்த மரம் பாரம் தாங்கவில்லை என்று குறை கூறியது. உடனே துறவி இறைவனிடம் கேட்டு பறவைகளை அனுப்பி பழங்களை உண்ண வைத்தார். காற்றடிக்க வைத்து காய்கள் கீழே விழ வைத்தார். இப்போது மொட்டை மரமாக காட்சியளித்தது. சுவாமி, என்னை பழைய மாதிரியே ஆக்கிவிடுங்கள், என்னால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை என அலறியது அந்த மரம். எந்த மரத்தில் எத்தனை பூக்கள் பூக்க வேண்டும், எத்தனை காய்கள் காய்க்க வேண்டும் என்பதை இறைவனே தீர்மானிக்கிறார். அதை மாற்ற முயல்வது தவறு. இப்போது புரிந்ததா என கேட்டு மறுபடியும் ஆசீர்வதித்தார் துறவி. இப்போது 100 காய்கள் பிஞ்சுவிட்டு காய்த்து பழுத்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டது அந்த மரம். யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைக்கும். அதை வைத்து திருப்தி அடைய வேண்டும். அதை விட்டு புலம்புவதில் பயனில்லை. அவரவர் தேவைக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும், மாறுபடும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.